இளையராஜா இசையமைக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் தன்னுடைய குரலில் ஒரு பாடலையாவது பாடாமல் இருக்க மாட்டார். அப்படி பெரும்பாலான படங்களில் அவரே டியூன் போட்டு அவரே பாடிய பல பாடல்கள் வந்து மாபெரும் ஹிட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு இளையராஜாவுடைய குரலுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அதே போல் பல இயக்குநர்கள் எப்படியாவது ஒரு பாடலையாவது தான் இயக்கும் படங்களில் இளையராஜாவை பாட வைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறது வழக்கம். இயக்குனர் ராதா பாரதி தான் இயக்கும் படத்துக்கு ஓப்பனிங் சாங் நீங்கள் தான் பாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா கிட்ட போய் நிற்கிறாரு. ஆனால் அந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து தேவா. இதனால இளையராஜா இந்த படத்துக்கு என்னால் பாடி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்கிறாரு. இசையமைப்பாளர் தேவா திடீர்னு ஹை பிச்சில் ஏற்றும் போது அந்த அளவுக்கு என்னால் பாட முடியாது, ஒருவேளை நான் பாடியாது அவருக்கு பிடிக்காம போச்சுன்னா என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னு சொல்லி கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படும், அதனால என்னால் பாட முடியாதுன்னு மறுப்பு தெரிவிக்கிறாரு. டைரக்டர் இவர் பாடலன்னா என்ன, இவர் குரலில் இன்னொருத்தர் பாடுறவர் இருக்காரு, அவர் தம்பி அவரை வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட வைக்கிறாங்க. அந்த பாடல் தான் பள்ளிக்கூடம் போகாமலே. படம் வைகாசி பிறந்தாச்சு.